ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு அலைப்பாய்து வரல. ரீமா சென்றவங்க புது கதாநாயகி. கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட இருந்து நல்ல வேலையை வாங்கிடும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோம்னா எல்லாம் காணாமல் போயிடும். விஷயங்கள் மறந்து போயிட்டா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியான போர்கள் இருக்காது. நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் அந்த ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும். நான் குருன்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு. ஜூனியராக வேணா இருக்கலாமே தவிர எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். எனக்கு பிடித்த நடிகை ராதிகா மேடம் தான். அதுக்கடுத்து நீங்கள் என்னன்றதுல நான் சொல்லிக்கிறதுல போகிறேன். படம் வந்து வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் சொல்கிறேன் தம்பி, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. Blockbuster numbers, எவ்வளோ ஆல்பம்ஸ், ஓ மை காட், யூஆர் ஜஸ்ட் அமேசிங். அண்ட் இந்த 25 இயர்ஸ் எங்கள் செலிப்ரேட் பண்ணது மீண்டும் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அண்ட் நீங்கள் இப்போ மேடைக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஐ வுட் வாண்ட் யூ டு டாக் அபவுட் யுவர் ஜேர்னி இந்த 25 இயர்ஸ். அதை தாண்டி இந்த படத்தின் மூலமாக மீண்டும் தமிழ் மக்கள் உங்களுடைய இசை கேட்க இருக்காங்க. How does it feel for you? So ladies and gentlemen, please put your hands together as I welcome our favorite composer of all times, Haris Jayaraj அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 25 வருஷம் சொல்லிட்டு 3வது நான் மறந்துட்டேன். ஏன்னா 1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவுக்கு வருகிறேன். ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலியமா வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000வது வருஷத்தில் தான் நான் இந்த மின்னில் என்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன விலை அப்போ வரல. என்ன விலை அலைப்பாய்து வரல, சாரி. ரீமா சென்றவங்க புது கதாநாயகி ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மனோகர், அவர் ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியல, அவெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போதான் ஒரு 3 பாடல் 4 பாடத்துக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவர்களை சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட இருந்து நல்ல வேலையை வாங்கிடும். அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும். சாதாரண ஆட்களை பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோம்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு. எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த அமைப்பு ஏதோ ஒன்று உக்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவர் அந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினச்சி ஒன்று பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல. அது எல்லாருக்கிட்டே சேர்ந்து ஆடியன்ஸும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில்.
அந்த பாசிட்டிவிட்டின்றது நான் நினைக்கிறேன் வந்து மனசில் வச்சு முழுசாக நம்பி நம்ம வேலை செய்யும்போது அது 4 அறையில் இருப்போம், அந்த செவத்துக்குள்ளே இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம், ஆனால் டம்ப்புன்னு வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமாக செய்யும்போது இப்போது இந்த படத்துக்கு நான் வரேன். அந்த மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை க்ரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்னைக்கு பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தல. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் நல்லா அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்குல கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. சரி, இந்த படத்தில் காதல் ரிப்பீட்டல் படத்தில் நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பெரிய இசையில் ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது அவர் இசையை மனசில் வச்சு தான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏற்ற மாதிரி மதன் கார்கி அவ்வளோ கடின உழைப்பை போட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சார் அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் நாங்கள் ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி, எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னு தான் எம்மா கஜினின்னு ஆர்கஸ் அவர் ஆர்கஸ் எங்கே இருக்காரு? வந்துருக்காரா? கை தூக்குறாரு அவர். நீங்கள் தான் அவர் தான் ஆர்கஸ், அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. தேங்க்யூ ஆர்கஸ். அண்ட் அசல் கோளாறு, காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் பாடியிருக்காரு அவர் ஒரு வினீத் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரமாத டைரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு பாடகரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அண்ட் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் நல்ல படத்தை எதிர்பார்க்குற நல்ல பொழுதுபோக்கு, தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்குற ரசிகருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதிலும் தாண்டி நாங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளத்தை ஏற்படுத்தி இருக்கிற விஜய்க்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்டு அரவிந்த் கிருஷ்ணா, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சினிமா ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்ட் நிறைய கேட்டுட்டோம், இது வேணால் கோலம்னு புதுசாக தான் சொல்லலாம். கோலம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது எல்லா விஷுவல்ஸும். அண்டு இந்த டீமே வந்து ரொம்ப அருமையாக ஸ்காட்லாண்டில் போய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். அண்டு எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஹாரிஸ் அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட இன்னொரு படம். ஸோ அவங்க ஒவ்வொரு வாட்டி அவங்க கூட படங்கள் பணியாற்றும் போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நல்ல கவித்துவமான வரிகள் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்கறது. விஜய் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு தமிழ் ரசிகர். பாடல்களில் வந்து கவித்துவம் இருந்துச்சுன்னா அவ்வளவு கொண்டாடுவார். வேலை பார்க்குறதே தெரியாது அவர் கூட. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அவர் கூட படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுப்பார் அவர் கூட வேலை பார்க்கும்போது. இந்த படத்தில் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். அந்த கால்வாசி பாடல் யமா கஜினியில் வர ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட். அது இல்லாமல் உன் பார்வை எதிர்பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். முதல்ல நாங்கள் ஒளிப்பதிவு செய்த பாடல் அந்த பாடல் தான். எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து சில காட்சிகள் போட்டு காட்டினாரு, ஃபோட்டோஷூட்ஸ்லாம் காட்டினாரு. படத்தோட நடிகைகள் அவங்களோட அந்த ஷூட், அந்த பாட்டு எப்படி எடுக்க போகிறாங்க எல்லாமே போட்டு காட்டினாரு. ரொம்ப அழகான ஒரு காஸ்ட் இதில் வந்து பண்ணியிருக்காரு. அது அந்த கதையும் வந்து மறதியை வச்சு ரொம்ப சில படங்கள் வந்திருக்கு தமிழில், ஆரம்ப காலத்துல இருந்து வந்திருக்கு. அந்த மறதியை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு காதல் படம் எடுக்க முடியுமா? அதில் வந்து அந்த மறதின்றதை வந்து ஒரு நகைச்சுவையை எப்படி பார்க்கலாம், அது ஒரு எமோஷனலாக எப்படி பார்க்கலாம்,
அந்த மறதின்றது ஒன்று இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க, அந்த மறதி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், மறதி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியான போர்கள் இருக்காது. நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் அந்த ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றது தான் வந்து நிறைய பேரோட ஒரு அது மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழல்ல நம்மளை இன்னும் வந்து மனிதர்களா வைத்துட்டு இருக்கிறது வந்து இது மாதிரியான படங்கள், இது மாதிரி கலை, இது மாதிரியான பாடல்கள், இது மாதிரியான தமிழ் மொழி கவிதைகள். இதுதான் நம்ம ஒரு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். எப்படி வந்து இந்த துறை இருக்கு இல்லையா, இந்த கலை அப்படின்ற அந்த துறையும் வந்து கணினிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. கணினிகள் எடுத்துக்கிட்டு பாடல்கள் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு 3 நொடிகள் 4 நொடி போதும் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில ஒரு ரொம்ப நல்ல பாடகர் பாடின மாதிரியான குரல்ல ஒரு நல்ல கவிஞர் எழுதின மாதிரியான வரிகள் வச்சு ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து உலக தரத்துல நல்ல ஒலி தரத்துல தயாரிக்கிற மாதிரியான பாடல்கள் வந்து இன்னைக்கு உருவாக்குறதுக்கு 3 முதல் 5 நொடிகள் இன்னைக்கு ஆகும். இன்னைக்கு 5 நொடிகள் நம்ம அப்படி ஒரு பாடலை வெளியில எடுத்துடலாம். அந்த பாடல்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், விற்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒரு பாடல் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிற காலகட்டம் இருக்கு இல்லையா, ஏன்னா அதுக்கான அவர் போடுற ஒரு உழைப்பு நான் அது பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த ஒரு பாடகர் வருவார். வினித் பாடினார் அந்த உன் பார்வை பாடல், ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. அவர் பாட வந்துட்டு அவரை வந்து நீங்க பாடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிடுவாரு. வினித் வந்து ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் பாடிக்கிட்டே இருப்பார். அவர் பாட பாட அவரோட குரலை வந்து அவர் வந்து போய் டியூன் பண்ணுவார். எந்த மாதிரியான டோன்ல அவரோட குரல் வந்து பெஸ்டா வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவார். ஒவ்வொரு புள்ளியா வந்து அவரோட அந்த டியூனரை வந்து டியூன் பண்ணி அந்த டோன் பர்ஃபெக்டா செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா ஒவ்வொரு லைனா எடுத்து ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சுட்டு அந்த காலம் கொஞ்சம் ஓய்வெடுக்க நானும் நீயும் அங்கே, ரெக்கை கொண்டு நாம் பறக்க வானம் பூமி இங்கே, செங்கல் சிந்தும் வெண்திங்கள் எங்கேன்ற வரிகள்லாம் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் எங்க இறங்கணும், எங்க வெயிட் பண்ணணும், எங்க அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறணுன்றத வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் ரசிக்கிறது, கொண்டாடுறது. அந்த பாடலை வந்து அதை ஒலிப்பதிவு பண்றதுக்கே எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் ஆகும். நான் சொல்றது இப்போ 5 நொடிகள்ல ஒரு பாட்டு பண்ணலான்றது வந்து ஒலிப்பதிவு பண்றதுக்கு மட்டுமே 8 மணி நேரம் ஆகும். ஒரு குரல், அதாவது ஆண் குரல் மட்டும். இது இல்லாம பெண் குரல் திருப்பி பண்றதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த பாடலை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மனித உழைப்பு இருக்கிற இது மாதிரியான பாடல்கள் வந்து காலம் கடந்து ரொம்ப கொண்டாடப்படும். ரொம்ப வேகமாக கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை விட எப்படி வந்து நமக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சமைக்கிற அந்த உணவு வந்து ரொம்ப நாள் நம்மளோட உடம்புல தங்கும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்குமோ, அது மாதிரி இது மாதிரியான மனிதர்கள் நம்ம பொறுமையாக உருவாக்குற கலை வந்து காலம் கடந்து நிற்கும். ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட அந்த பொறுமைக்காக. ஹாரிஸ் சார் வந்துட்டு இருக்காங்க. சார் அவருடைய அந்த பொறுமை, அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் எடுத்துக்கிற அந்த சிரமம், அந்த காலம், அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து பாராட்டணும். ஏன்னா சத்தங்கள் நிறைய இறைச்சல், அதை மட்டும்தான் பாடல்கள்னு இருக்கிற ஒரு சூழல்ல ரொம்ப மென்மையா ஒரு குரல், ரொம்ப மென்மையா இசை, அதெல்லாம் வந்து அதோட பின்னணியில இருந்து அந்த பாடலை கொண்டு வர்றதுன்றது வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் விஜய் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி, அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்ட ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுக்கும், அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும், கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து நான் குருன்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு. ஏன்னா எல்லா விதத்துலேயும், அதாவது தொழிலில் மட்டும் வேணா ஜூனியராக வேணா இருக்கலாமே தவிர, எப்படி ஒரு மனுஷன், ஒரு இயக்குனர் இல்லை யார் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவன் எனக்கு தாயுமானவன். என்னோட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நின்று அதில் பங்கெடுத்து உடன்பிறப்பா, நானே சொல்லிட்டேன் தாயுமானவன்னே சொல்லிட்டேனே, அது மாதிரி தாயும் தகப்பனுமா இருந்து என்னை பார்த்துக்கிறவன். அவன் எப்போவுமே நல்லா இருக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன், நானும் அவனை நினைக்கிறேன்றது 100% ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். அப்புறம் ஹாரிஸ் 25 சந்தோஷம்.
தயாரிப்பாளர்கள், புதுமுக நடிகர்கள் ரெண்டு பேருமே. அதில் இந்த ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு அது நிம்மதியாக தூங்குன்னு சொன்னது. அப்புறம் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் அது சரியாயிடும். தூங்கி எழுந்தால் சரியாயிடும். ஆனால் தூங்காமே ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அது ஏஎல் விஜய் தான். அதே மாதிரி ஆர்எஸ் ஜெயராஜையும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் வந்து எந்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்டுடியோவுக்கு வருவார், எந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். நடிகர்களுக்கு எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள். மேடம், நான் உங்களை கவனிக்கலை வெளிச்சத்தில். உங்களோட நான் மிகப்பெரிய ரசிகன். மதையானை கூட்டம் பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு காட்சி ஒன்று வரும். விஜிமல்ல, ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த பையனை கொன்னதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கிற போது அந்த ஐபால் ஒருத்தரையும் 2 பேரையும் திரும்பி அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து கண்ணிலேயே காமிப்பீங்க. அது வந்து 100ல் ஒருத்தருக்கு தான் வரும். எனக்கு பிடித்த நடிகை ராதியா மேடம் தான். அதுக்கடுத்து நீங்கள் என்னன்றதில் நான் சொல்லிக்கிறதுல போகிறேன். நன்றி. நான் உங்களை இன்னைக்கு சந்தித்ததில் ரொம்ப நன்றி, சந்தோஷம். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் தம்பியினுடைய எல்லா படத்துலையும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல கேரக்டராக தான் கொடுப்பார். ஒரு துளியும் கர்வம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வேலையை ரசித்து இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாண்ணே, நான் நீங்கள் சொன்னது அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குண்ணா, அதை அப்படியே வைங்கண்ணே, அந்த மாடுலேஷன், இது எல்லாவற்றையும் ரசித்து நம்மை வந்து ஒரு சொந்த அண்ணனாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தம்பியினுடைய இந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு ப்ரொடியூசர் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வந்து வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், தம்பி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரைட், வீடு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. என் மகள் வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி அடுத்தடுத்து இந்த மாதிரி கூப்பிடுங்க, என் மகனுக்கும் கல்யாணம் ஆகி அவருக்கும் மனைவி கன்சீவ் ஆகி நான் மறுபடியும் ஒரு தாத்தாவாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ராசியாக நிச்சயமாக எனக்கு வந்து இந்த வீடு கட்டி முடிந்ததும் எனக்கு வந்து இறைவன் அருளால் எனக்கு பேத்தி வேணும்னு கேட்டு அதே மாதிரி பேத்தி பிறந்ததும் எனக்கு வந்து மறக்க முடியாத விஷயம். அதனால் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டில் எனக்கு நல்ல நல்ல சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மது, அர்ஜுன் மற்றும் ஹீரோயின்
மற்றும் கூட நடித்திருக்கக்கூடியவர்கள் என் மீது எப்பவும் பாசமாக இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள், அதே மாதிரி உமர் பாய், அப்புறமா ஜிதேந்தர், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் அளிக்கட்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமாக இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட உடனே நான் நோன்னு சொல்லாமல் குட்டி ஒரு கேமியோ ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்மா அப்படின்னு சொன்னார். டைட்டிலே ட்ரெண்டியாக இருக்குங்க, டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி இன் த ஃப்ரேம்ஸ் ஆஃப் விஜய் சார். ஐ திங்க் அடுத்த படத்தில் கொஞ்சம் மீட்டியான ரோல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய தீனியை நிறைய டைலாக்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதில் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப குவாய்ட்டாக, சட்டிலாக, காமாக பண்ண வச்சுருந்தார். வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங் குரு, ஸ்மார்ட் ஹீரோயின், ஸ்மார்ட் ஹீரோ அண்ட் வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்காங்க. நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் மீடியா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப தூண்கள் மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. எதுக்கும் கவலைப்பட வேணாம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் great film it's going to be, definitely. Thank you.